யாரு? மாயாண்டி எசக்கிங்கிறது நிறைய ஆள் இருக்கு. ஊருக்கு 4 மாயாண்டி இருக்கு, 4 எசக்கி இருக்கு. நீ ஆம்பளை நின்னு பாரு, ஒரு எல்லா ஆம்பளை ரோட்ல நின்னு பாரு நாளைக்கு. சொல்லிட்டு புரியுதா? அவன் ஆடுறானா வேட்டி மேல தூக்குறான்னு பாத்துக்க, அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லிட்டு புரியுதா? நீ ஒருத்தர் கூட ஆம்பளை கிடையாது, ஆம்பளைக்கு லாக்கியே கிடையாது. நீங்க நல்ல முறையில தான் இருந்தோம். அவங்க நாங்களும் நேர்மையா தான் இருந்துகிட்டு இருந்தோம் இது வரைக்கும். திடீர்னு நடந்தது என்னதுன்னு தெரியல. சரி வாங்க அவங்க சூப்பர் கொஞ்சம் இப்படிதான் ஏதோ அவங்கள என்ன தோணிச்சே தெரியல. ஜாதி வெறியில செஞ்ச மாதிரி செஞ்சுருக்காங்க. வேற என்ன ஆடு ஒரு பட்டாதாரி இல்ல, படிச்ச பையன் இல்ல, அதுல அது நல்ல பையன். அவர் பண்ணல என்னமோ அதான் தெரியல. அதுல உள்ள காமிட்டு ஒண்ணுமே தெரியல, கண்டுபிடிக்க முடியல எங்களாலையும். நல்ல முறையில தான் இருந்தோம். அவங்க நாங்களும் நேர்மையா தான் இருந்துகிட்டு இருந்தோம் இது வரைக்கும். திடீர்னு நடந்தது என்னதுன்னு தெரியல என்ன. ஆனா அவன் அவ்வளவு ஒரு சேட்டைக்காரனா இருந்துட்டாலும் கூட தெரியாது. அப்பாவி பையன், கட்டிக்கார பையன். ஒரு படிச்சு பட்டாதாரி, வேலைக்கு போக முடியாம சும்மா எங்கன்னா ஒரு கடையும் போட்டுக்கிட்டு இதையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பேற்பட்டவனுக்கு இந்த ஒரு அவதியம் என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ அவங்க ஒரு காமிட்ல பண்ணிருக்காங்க. அந்த கொலை பண்ணவங்களோட பேரண்ட்ஸ் பேரை ஒண்ணுமே போடாம வெறும் இன்னார் பண்ணான் மாயாண்டி எசக்கி அப்படின்னா அந்த போட்டா யாரு? மாயாண்டி எசக்கிங்கிறது நிறைய ஆள் இருக்கு. ஊருக்கு 4 மாயாண்டி இருக்கு, 4 எசக்கி இருக்கு. யாரோட அப்பா? அவங்க அப்பா அம்மா பேர் என்ன? அப்ப பேரண்ட்ஸ் இல்லாம அவன் வந்தானா? நம்ம ஆட்கள லேசா ஒரு பொங்கல் விழாவில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஊரடைக்க தூக்குதா மாதிரி அவ்வளவு ஒரு கலவரம் பண்ண மாதிரி பொம்பளைங்க அவ்வளவு சாப்பிடாம மாசமான இருந்த மாதிரி இருந்தாங்க மக்கள். அவ்வளவு தூரம் நடவடிக்கை இருக்கு மக்கள். இந்த போலீஸ் இப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு எங்களுக்கு ஒரு டீட்டெயில் துறல இன்னும் சொல்லல. சார் இன்னொரு விஷயம், அவங்க இறந்து போனாங்கன்னா பாடி இப்படிதான் வரணும். அந்த பாடி வரும்போது அங்க இருந்து வர்ற வரைக்கும் அவங்க ஊருக்கு எங்க வர்ற வரைக்கும் கம்மன் இருக்காங்க. அந்த முக்கு திருவிழா ஒண்ணு மேல தூக்கி கட்டிக்கிட்டாங்க. கட்டிக்கிட்டு என்ன பண்றாங்க, பூவை புள்ள அந்த பிரேதத்து மேல போடுறது கிடையாது. அவங்க ரோட்ல போனா போட்டோம் இல்ல. அதாவது நீங்க ஆம்பளையா நின்னீங்கன்னா அவன் ஆட மாட்டான். நீ தண்ணி போடி படுத்தீங்கன்னா ஆடவும் செய்யும், வீட்டுக்குள்ளேயும் வரதான் செய்யும். சொல்ற புரியுதா? நீ ஆம்பளையா நின்னு பாரு, ஒரு எல்லா ஆம்பளை ரோட்ல நின்னு பாரு நாளைக்கு.
சொல்லிட்டு புரியுதா? அவன் ஆடுறானா வேட்டி மேல தூக்குறான்னு பாத்துக்க அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லிட்டு புரியுதா? ஆனா நீ ஒருத்தர் கூட ஆம்பளை கிடையாது, ஆம்பளைக்கு லாக்கியே கிடையாது. நீங்க எல்லாம் அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல விரும்பல. எப்படி அவன் ஆடுவான்? எப்படி அவன் ஆடுவான்? நீ எங்க, உங்க புத்தி எங்க இருக்குது உனக்கு? 7 கிலோமீட்டர் போய் குடிச்சிட்டு வர நீ. முதல்ல குடியை நிறுத்தாம உங்க பிரச்சனை தீராது. அது வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தத்தான் செய்யும். சொல்ல புரியுதா? இன்னைக்கு ஆடு மேய்க்கிற விட்டுவாங்க, நாளைக்கு மாடு மேய்க்கிற விட்டுவாங்க. என்ன உங்களுக்கு தெரிஞ்சுட்டாங்க. எப்படி உங்களுக்கு உங்களால திருப்பி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்க. சொல்ல புரியுதா? இவன் பயந்தாங்கொழி, நாளைக்கு அங்க வந்தாருன்னா வெட்டுவான்னு நினைச்சிட்டு இவன் ஆம்பளை இருந்ததுன்னா அங்க எதுவும் நடக்காது. அதாவது ரேஷன் கடையை மாத்து, ரோட்டை மாத்து, பள்ளிக்கூடத்தை மாத்துன்னு சொல்ல முடியுமா? இன்னையில இருந்து ஒரு ஆம்பளை குடிக்கிறது நிறுத்த சொல்லுங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். அப்ப ரெண்டுல ஏதோ முடிவு பண்ணிக்கங்க. வெட்டுப்படுறதா குடியை நிறுத்துறதா? இதுக்கு மேல தீண்டாமையில ஒழிக்க முடியாது. ஒரு சின்ன ஐயா இருங்க, தீண்டாமையெல்லாம் ஒழிக்கலாம் முடியாது. நீ சுயமரியாதை தீண்டாமை தானா ஒழியும். மரியாதையை இழந்துருவீங்க. உங்க தோல் மேலே ஏறுவான், எல்லாம் பண்ணுவான். சொல்ல புரியுதா? அதனால ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிக்க. எப்படி ஆம்பளையெல்லாம் முடிவு பண்ணிக்க. பொங்கலுக்கு போன வருஷம் பொங்கல் ஆமா, இங்க பாரு, எல்லாம் ஒண்ணுதான்மா. ரேஷன் கடையும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அங்க பொம்பளை கிட்ட சண்டை எழுதினா அவன் ஆம்பளை வருவான், இவன் வருவான். சொல்ல புரியுதா? நீ ரேஷன் கடையில் தகராறு பண்ணினா அவன் 10 ஆம்பளை நிற்பான், பொம்பளைக்கு நிற்பான். இவன் யாராவது வர சொல்லுங்க.